வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் பண்றதுக்கு 50 கிராம் நைலான் ஜவ்வரிசியும் 1.5 கப் காய்ச்சாத பாலும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலோட அளவு 375 ml. எடுத்து வச்ச பாலை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இப்ப நம்ம 1.5 கப் பால் எடுத்திருக்கோம். இந்த பால் 1 கப் வர அளவுக்கு நல்லா வத்த காய்ச்சிக்கணும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்றேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். நல்லா தாராளமா பெரிய பாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா பால் பொங்கி வெளியில வராது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவோட தீய குறைச்சிட்டு பால் வத்துற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. ஸ்டவோட தீய குறைச்சி வச்சிருங்க. இந்த பால் 1 கப்பா வர வரைக்கும் வத்திட்டே இருக்கட்டும். பால் வத்தி வரட்டும். அதுக்கிடையில நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் நெய்யை இந்த பேன்ல சேர்க்கிறேன். இதுல நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த ஜவ்வரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பாயசம் பண்ணும்போது பாயசத்தோட டேஸ்டும் நல்லா இருக்கும். இந்த ஜவ்வரிசியும் வேகமா வெந்துடும். இப்ப சேர்த்த எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. ஸ்டவோட தீய நல்லா குறைச்சு வச்சிருங்க. இந்த ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பால் வத்திட்டு இருக்கும் போது பால்ல மேல ஆட விடும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து பால்லயே மறுபடியும் சேர்த்துருங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப பால் நல்லா வத்திருச்சு. நம்ம சேர்த்த 1.5 கப் பால் 1 கப் அளவுக்கு வத்திருச்சு. இந்த மாதிரி வத்த காய்ச்சிட்டு நீங்க பாயசம் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வெந்த ஜவ்வரிசியோட நம்ம வத்த காய்ச்சின 1 கப் பாலை சேர்க்கிறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலை இந்த மாதிரி நல்லா வத்த காய்ச்சிட்டோம்னா பாயாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து இதுல 1/2 கப் சுகர் சேர்க்கிறேன். இந்த அளவு சுகர் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி குட்டியா குறைச்சா சேர்த்துக்கங்க. இப்ப இந்த சுகர் நல்லா கரையட்டும். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகினதுக்கு அப்புறமா இதுல 10-12 முந்திரி, நம்ம சேர்த்த முந்திரி ஓரளவு கலர் மாதிரி வறுபடட்டும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.